ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரொம்ப ஈஸியாக ஃபிஷ் பிரியாணி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயமும் 3 தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 3 பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். 1 மீடியம் சைஸ் ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரெடிமேட் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் கறி மசாலாவும் மட்டன் மசாலாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 2 மசாலாவும் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதோட ஃபிஷ் கறி மசாலாலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதோட பிரியாணி மசாலா 1/4 டீஸ்பூன் எடுக்கிறேன். பிரியாணி மசாலா ஹோம்மேடு தான், நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலோட அளவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பொன்னி ரைஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரைஸ் தான் ஃபிஷ் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ ரைஸ் அளவுக்கு தான் எல்லா அளவும் சொல்லியிருக்கேன். ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணணும். அதனால் ஃபிஷ்ஷை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மசாலா தடவி வச்சிடணும். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட 1 லெமன், ஃபுல் லெமன் ஆட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய சைஸ் லெமன் ஃபுல் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிடணும். நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக கூட ஃபிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கம்மியாக யூஸ் பண்ணக்கூடாது. சம அளவு கூட ஃபிஷ் எடுத்துக்கலாம். 1 கிலோ ரைஸ்க்கு இன்றைக்கி நான் 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஆச்சும் இது நல்லா மசாலாலாம் ஊறி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ் பிரியாணி. இப்போது ஃபிஷ் மசாலா தடவி வச்சு 1 ஹவர் போல் ஆயிடுச்சு. இப்போது ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஃபிஷ் ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது. 3/4 பதம் அளவுக்கு மீன் பொரிஞ்சால் போதும். ஒன் சைடு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொன்று சைடும் பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு மீன் பொரிஞ்சால் போதும். ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. 3/4 பதம் அளவுக்கு குக் ஆகுனா போதும். இப்போது மீன் பொரிஞ்சிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஃபிஷ் பிரியாணிக்கு ஃபிஷ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற மீனை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சிடும் மீன். மீதி இருக்கிற மீனையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா மீனையும் பொரித்து எடுத்துட்டேன். இது ஒன் சைடு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கணும். சேம் அதே பேன்லேயே நான் கிரேவி செஞ்சுக்கிறேன். நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதே ஆயிலில் நம்ம கிரேவி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை கிராம்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் எண்ணெயிலேயே. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன்.
வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 பழுத்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பழுத்த மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுறேன். உப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக அளவுக்கு குக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். தக்காளி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இப்போது வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, இந்த தயிர்லேயே தான் குக் ஆகணும். இதோட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லிக்கீரையும் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போது கிரேவி வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது இன்னும் நல்லா திக்காகணும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகணும். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி நல்லா திக்காக இருக்குது, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும் இந்த மாதிரி. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்தது ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதோட ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு துண்டு ரம்ப இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ரம்ப இலை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போது அரிசி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அரிசி வந்து 3/4 பதம் அளவுக்கு வெந்துடணும், அதாவது ஒரு 95% அளவுக்கு குக்காக இருக்கணும். நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளார வந்து ரைஸ் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு சாப்பாடு குழஞ்சிடவும் கூடாது. இப்போது இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கீ ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா வாசமாகவும் இருக்கும். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போது ரைஸை வந்து தண்ணிலாம் வடித்து எடுத்துட்டேன். ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அதே நேரத்தில் விரையாகவும் இருக்கக்கூடாது. இப்போது நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு ரைஸை செட் பண்ணிடணும். நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்த கிரேவிலேருந்து பாதி அளவுக்கு கிரேவியை ஃபஸ்ட் லேயராக செட் பண்ணிடணும். இப்போது செகண்ட் லேயராக ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். ரைஸ் வந்து பாதி அளவுக்கு ரைஸை வந்து ஆட் பண்ணிடணும். பாதி அளவுக்கு சாப்பாடை இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா ஈவன் பண்ணி விட்டுக்கணும். ஈவன் பண்ணிவிட்டு மறுபடியும் மீதி இருந்த கிரேவி எல்லாத்தையும் தேர்ட் லேயராக செட் பண்ணிக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 2 லேயர் வரும். எல்லா கிரேவியும் செட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஃப்ரைட் ஆனியனும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பி ரிப்பீட்டடாக 4th லேயராக ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி இருந்த எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிடணும். ரைஸை இந்த மாதிரி ஈவன் பண்ணிவிட்டு மீதி இருந்த ஃப்ரைட் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ரெட் ஃபுட் கலர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மீனை வந்து செட் பண்ணிடணும். இப்போது எல்லா மீனையும் அந்த ரைஸ் மேலே செட் பண்ணதுக்கு அப்புறமா
நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் வந்து இந்த பிளேட்டில் கொஞ்சம் இருந்துச்சு, இதையும் அது மேலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். தூவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கணும். இப்போது இந்த தோசைக்கல்லுக்கு மேலே நம்ம செட் பண்ணி வச்சுருந்த பிரியாணி சட்டி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடணும். கரெக்டாக 10 மினிட்ஸ் வந்து தம்மில் வைக்கணும். இப்போது கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா மேலே இருக்கிற வெயிட்டை எடுத்துகிட்டு சட்டியை ஓப்பன் பண்ணுறேன். மேலே இருக்கிற மீனை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். இந்த மெத்தடில் ஃபிஷ் பிரியாணி செஞ்சால் தான் உங்களுக்கு மீன்லாம் எதுவுமே உடையாமல் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மீனெல்லாம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து நான் என்னோடய மெத்தடில் செய்கிறேன். பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஈவனாக இந்த ரைஸையும் மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுணும். எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும் இந்த மசாலாவும் ரைஸும். அடுப்பு வந்து நான் ஒன்றும் ஆஃப் பண்ணல, அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. ஈவனாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பாதி அளவுக்கு ரைஸை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். பாதி அளவுக்கு ரைஸை எடுத்ததுக்கப்புறமா ரைஸை வந்து இந்த மாதிரி சமப்படுத்திடணும். இந்த மாதிரி சமப்படுத்திட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மீனை இப்போ இது மேலே செட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிரேவிலலாம் வந்து ஃபிஷ்ஷை போட்டு வதக்கக்கூடாது, அப்போ வந்து உங்களுக்கு மீன் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும். அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும் போது தான் உங்களுக்கு ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து இந்த ரைஸில் நல்லா இறங்கி உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது எல்லா மீனையும் இதில் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி ரைஸை இதுக்கு மேலே சேர்த்துடணும். மீன் வந்து உங்களுக்கு சென்டரில் இருக்கணும். நம்ம 2 தர தம்மில் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு தர நம்ம மீனை மேலே வச்சு தம்மில் போட்டோம். இப்போது மீனை சென்டரில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் போடணும். இப்போது க்ளோஸ் பண்ணிடுறேன். திருப்பி மேலே வெயிட் வச்சிடணும். செகண்ட் டைம் தம்மில் போட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் இதை அப்படியே விட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர்லாம் ரைஸில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஓப்பன் பண்ணுறேன். ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் குக் ஆகிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறேன். ரைஸும் நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நல்ல கமகமன்னு வாசத்தோட ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மீன் உடையாமல் லைட்டாக பிரட்டி விட்டுக்கணும், ரொம்ப கிளறக்கூடாது. அவ்வளோதான், ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.